வலைதளங்களில் நாம் ஏதாவது ஒரு நம்முடைய சமுதாயத்தை பற்றி ஏதாவது ஒரு செய்தியை போட்டோம் அப்படின்னா அடுத்த செகண்டே இந்து நாடாரு, கிறிஸ்தவ நாடாரு அப்படின்ற ஒரு பிரிவினைகளை தூண்டுகின்ற விதத்திலும், அந்த பிரிவினைகளை தூண்டுவது நாடாறு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை உருவாக்குவது போல ஒரு பதிவை மற்றவர்கள் கமெண்ட் பண்ணுதாங்க. அதை நீங்கள் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே நாடார்கள் இல்லாதவர்கள் நாடார் என்ற ஒரு பெயரில் போலியான ஒரு ஐடியை முகநூலில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நாடார்கள் யாராவது ஒரு நல்ல செய்திகள் போடுதான்னு வைங்க, உடனே இது போட்டவர் இந்து நாடாரா அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ நாடார் கிண்டல் பண்ணத மாதிரி ஒரு கமெண்ட் போடுது. கிறிஸ்தவ நாடார் யாராவது ஒரு ஆள் ஒரு நல்ல செய்தியை போடுதான்னு வைங்க, ஒரே இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் நக்கல் பண்ணத மாதிரி ஒரு கமெண்ட் போடுற மாதிரி போடுது. இப்படி இன்றைக்கு வலைதளங்களில் நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் உண்மையிலே நாடார் சமுதாயத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள். மற்றபடி யாரும் இது 90% மேலே உள்ளவங்க இந்த மாதிரி வேலைகளை யாரும் செய்யவில்லை. ஏன்னா நாடார்கள் எல்லாம் மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் இன்னைக்கு எல்லாத்தையுமே இருக்கு. இன்னைக்கு சில நபர்கள் மட்டும்தான் சில நபர்களுடைய பேச்சை கேட்டுட்டு இந்து நாடாரு, கிறிஸ்தவ நாடாரு, அவர் அதை செஞ்சுட்டாரா, இவர் இதை செஞ்சுட்டாரா, அவருக்கு அவர் ஆதரவு பண்ணிட்டாரு, இவர் சங்கி, இவர் பாவாடன்னுட்டு வலைதளங்களில் கேவலமா பதிவு செய்யற எல்லாருமே நாடார் கிடையாது. நல்ல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தில் மிகப்பெரிய பிளவுகளை உருவாக்க வேண்டும். நாடார்கள் இந்து என்றும் கிறிஸ்தவம் என்றும் பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்க ஒன்னா சேர்ந்துடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக நாடார்கள் இல்லாதவர்கள் இது போன்ற செயலை அதிகமாக இன்றைக்கு முகநூலில் பதிவு செய்து வருகிறார்கள். நான் இந்த தேர்தல் ஆரம்பிச்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாத காலமாக முகநூலை மிக உன்னிப்பா கவனிச்சுட்டு வரேன். நம்ம போடுற எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் கமெண்ட் பண்ணதவன் யாருன்னு பார்த்தா ஏதாவது ஒரு போலியா ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நாடார் மாதிரியே கமெண்ட் பண்ணுவான். நான் அங்கே நாடாரு, இங்கே நாடாரு அப்படின்ட்டு. இதையெல்லாம் அடையாளம் காண வேண்டும் என்றால் இந்த மாதிரியான கமெண்ட் பண்ணுறவங்க யாரு, அந்த பேரில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முகநூலில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி ஒருத்தன் நம்முடைய சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்தும் விதமாக பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அவன் அது போன்ற வேலைகளை நிச்சயமாக செய்ய மாட்டான். இது இன்றைக்கு நேற்றல்ல, காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தான்லிங்க நாடார் காலத்துக்கு முன்னாடியே இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா தான்லிங்க நாடார் கூட அவரை கூட இன்றைக்கு மத வெறியர்களாகத்தான் அவரை சித்தரிச்சாங்களுடைய அவர் ஒரு பொதுவானவரை யாரும் அவரை ஒரு காலகட்டத்தில் பார்க்கல. அதுக்கு காரணம் கூட இதே மாதிரியான ஒரு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊடுருவல் கும்பல்கள் தான் அதுக்கும் காரணம் அப்படின்னு கூட நான் அதை நினைக்கின்றேன். இப்போ நான் ஒரு கிறிஸ்டினியா, நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்கேன். நான் கோயிலுக்கு போகாமல் இருக்க முடியுமா? என்னால் போவேன். ஒரு வாரம் போகலாம், ஒரு வாரம் போவேன். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக போவேன். அதே மாதிரி ஒரு இந்துவாக இருக்காங்க, ஒரு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகாமல் இருப்பாங்களா, ஒரு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகாமல் இருப்பாங்களா, எப்படி இருக்காமல் இருப்பாங்க? அவரவர் சார்ந்த மதத்துக்கு அவங்கவங்க அவங்களுடைய கோயில்களுக்கு போகத்தான் செய்வாங்க. உடனே இவரா பொதுவாக இருக்கார் பார்த்தியா, அவர் கோயிலேருந்து போட்டோ எடுத்து போடுதாரு, இவர் கோயிலேருந்து போட்டோ எடுத்து போடுதாரு. இது போன்ற ஒரு பிளவுகளை கூட நாடார் சமுதாயத்தில் ஊடுருவியவர்கள், அதாவது நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லை, நாடார் சமுதாயத்தை சேர்ந்திராதவர்கள் நாடார் சமுதாய இந்த முகநூல் இந்த மாதிரிலாம் ஊடுருவி இந்த மாதிரியான ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள். அதனால் நம்முடைய சமுதாய மக்கள் மிக கவனமாக கையாளுங்க. யாராவது முகநூலில் அந்த நாடார் இந்த நாடார்னு போட்டுட்டாங்கிறதுக்காக நீங்கள் ஆவேசப்பட்டு அதுக்கு உடனே பதில் எழுதிடாதீங்க. நான் கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவில் கூட ஒரு 10,000 ரூபாய் வருமா, நாடார் மாதிரியே எழுதிக்கிட்டு இருக்கான், அவர் இந்து நாடார் மாதிரி என்னை கமெண்ட் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கான். அதை என்னுடைய தம்பி ஒரு பையன், நம்ம இந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்த என்னுடைய தம்பி ஒருத்தன், இல்லை நானும் நாடார் தாமலை, நானும் இந்து நாடார் தாமலை, யாரை பார்த்துல கேள்வி கேட்க அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு அவன் அமைதியா இருந்தான். அப்போ கூட அந்த தம்பிக்கு நான் முகநூலில் ஒரு பதிவு பண்ணேன், தம்பி இவன் நாடார் கிடையாது, நாடார் மாதிரியே நம்மளை ஆக்ட் பண்ணி நமக்குள்ள ஒரு பிரிவினை உண்டு பண்ணுவதற்காக போலியா ஊடு இருக்காங்க, அதனால இவங்களுக்கு நீங்க பதில் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்கு நான் ஒரு பதில் எழுதினேன். எதற்காக இதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால்,
நம்முடைய சமுதாய மக்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டு சமுதாயமாக நீங்கள் ஒன்றாக வாருங்கள். எவன் ஒருத்தன் இந்து நாடாரு கிறிஸ்தவ நாடாருன்னு சொல்லி மேடைகளில் பேசுகின்றானோ, எவன் ஒருவன் மேடையிலே போய் நின்றுக்கிட்டு நான் அந்த நாடாரு இந்த நாடாரு அவங்க கூட போகாத இவங்க கூட போகாதுன்னு சொல்லி எந்த தலைவன் பேசினாலும் சரி, அப்படிப்பட்ட நபர்களை உண்மையான நாடார்கள் உங்களுடைய விழாக்களுக்கு அழைக்காதீங்க, கூப்பிடாதீங்க. அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் என்ற ஒரு பிரிவினையை பேசுகின்ற யாரையும் தயவு செய்து நீங்க எந்த விழாவுக்கும் கூப்பிடாதீங்க. எதற்காக நான் தானுலிங்க நாடார் அவர்களை பற்றி நான் சொன்னேன் அப்படின்னா, 1806 மயிலாடியில் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கியிருக்காங்க. அதாவது ரிங்கல் தௌபே அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் அந்த ஊர்ல இருந்திருக்கு. நான் அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கல, வரலாறை படித்ததுனால நான் சொல்றேன். 1804 வில்லியம்ஸ் டொமியாஸ் ரிங்கல் தௌபே அப்படின்னு ஒரு 1804 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல தரங்கம்பாடியில் இருந்திருக்காரு. அந்த ஆள் தரங்கம்பாடியில இருந்து அங்க இருந்த அவரை மயிலாடிக்கு கூட்டு வந்திருக்காங்க. மகாராஜன் தேவமாணிக்கம் அப்படிங்கிறவர் தரங்கம்பாடியிலிருந்து எங்க கூட்டு வந்திருக்காங்க, மயிலாடிக்கு கூட்டு வந்திருக்காங்க. மயிலாடிக்கு அவர் 1806ஆவது ஆண்டில் ரிங்கல் தௌபே அப்படின்னு ஒரு ஸ்கூல் தொடங்குதாரு. அங்க ஏற்கனவே ஒரு சர்ச்சு ஒன்று கட்டுதாங்க. அந்த சர்ச்சுக்கு பேர் கூட என்ன பேர் வைக்காங்கன்னா ரிங்கல் தௌபே வேதமாணிக்கம் சர்ச்சு அப்படின்னு தான் அந்த சர்ச்சை கூட ஒரு காலத்தில் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார்கள். 1806 அங்க பள்ளிக்கூடம் தொடங்குதாங்க. அந்த பள்ளிக்கூடம் 7ஆம் வகுப்பு வரை தான் அன்னைக்கு அந்த பள்ளிக்கூடம் இருந்திருக்கு. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலம் வருது. அது வரைக்கும் அந்த பள்ளிக்கூடம் 7ஆம் வகுப்பு வரையே தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது சுசீந்திரம், அழகப்பபுரம், தோப்பூர், இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் 12th வரைக்கும் வருது. அப்பா தானுலிங்க நாடாரு, அந்த தானுலிங்க நாடார் அவர்களும் அவரு கூட சேர்ந்த இன்னும் சிலர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜரை பார்க்காங்க. மயிலாடியினுடைய அன்னைக்கு பஞ்சாயத்து தலைவராக இருந்த ஆறுமுகம் என்பவரும் தமிழ் பூமணி என்பவரும் தானுலிங்க நாடாரும் சேர்ந்து இவங்கெல்லாம் போய் காமராஜரை பார்க்காங்க. காமராஜர்கிட்ட போய் சொல்லுதாங்க, எங்களுக்கு மயிலாடியில் இருக்கக்கூடிய இந்த ரிங்கல் தௌபே அப்படிங்கிற அந்த ஸ்கூல் எங்களுக்கு தரம் உயர்த்தணும். ஏன்னா இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம்லாம் தரம் உயர்ந்தாச்சு. இது 1806 இந்த பகுதிக்கே முதலாக வந்த ஒரு பள்ளிக்கூடம். அதனால் இந்த பள்ளிக்கூடத்தை நீங்க தரம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி காமராஜரிடத்தில் கேட்கின்றார்கள். காமராஜரும் அதை எதுக்காக தரம் உயர்த்தணும், மக்கள் தொகை எவ்வளவு, பக்கத்தில் எவ்வளவு தூரத்தில் இந்த பள்ளிக்கூடம்லாம் இருக்க, ஏன் நீங்க அங்கே படிக்க கூடாதா, இப்படிலாம் நிறைய கேள்விகளை கேட்டு தானுலிங்க நாடார் அதுக்கு பதில் சொல்லி அந்த பதிலை காமராஜர் அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த மயிலாடியில் இருக்கக்கூடிய ரிங்கல் தௌபே என்ற அந்த பள்ளிக்கூடம் கடைசியில தரம் உயர்த்தப்படுது. ஒரு இந்து வெறியரா இருந்தா அவர் ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தை போய் தரம் உயர்த்தணும்னு சொல்லி அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் பேசணும்னு அவசியம் அவருக்கு கிடையாது. இப்ப நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு சர்ச்சைக்கு போறேன். அதே மாதிரி தானுலிங்க நாடார் அவர் பிறப்பால் இந்து வளர்ப்பால் இந்து, அவர் சார்ந்த அந்த மதத்துல ஒரு பொறுப்புக்கு போறாரு. உடனே அவர் இந்து மத தீவிரவாதி அப்படின்னு சொல்லி முத்திர குத்துனாங்க. அவர் இன்னைக்கு பொதுவானவராக நாமும் பார்த்திருந்தால் இன்றைக்கு இந்த சமுதாயம் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒற்றுமையாக இருந்திருக்கும். இந்து நாடாரு கிறிஸ்தவ நாடார் என்ற ஒரு பாகுபாடு கண்டிப்பா இருந்திருக்காது. இது மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த காலத்திலேயே சில நபர்கள், நாடாராக இல்லாத சில நபர்கள் நம்மிடத்தில் ஊடுருவி இது போன்ற பிரச்சனைகளை காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு அன்பான நாடார் சமுதாய சொந்தங்களே, 2026 தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல். ஆனால் நாடார் சமுதாயத்திற்கும் இது ஒரு தேர்தல் தான். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு யாராவது இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் அப்படிங்கிற ஒரு பிரிவினைகளை தூண்டுகின்ற விதத்தில் பேசினாலும் சரி, அதன்படி இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் என்ற ஒரு பிரிவினை விதமா நடந்தாலும் சரி, தயவு செய்து யாரும் நீங்க அவங்களை எந்த பொது நிகழ்ச்சிக்கோ எந்த நல்லது கெட்டதுக்கோ கூப்பிடாதீங்க, அவங்கள ஒதுக்கி வைங்க. நீங்க நிச்சயமாக முகநூலிலும் சரி, வலைதளங்களில் யாராவது இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் என்ற ஒரு பதிவு பண்ணி பிரிவினைகளை தூண்டினீர்கள் என்றால் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு அதற்கு என்ன செய்யுங்கத நிச்சயமா முடிவு எடுக்கும். தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் என்ற பிரிவினைகளுக்கு அப்பாற்பட்டு
நம்மலாம் நாடார்னு ஒன்று சேருகின்ற எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை இப்போதே நாங்கள் தொடங்கியிருக்கோம். இந்த தேர்தல் நேரத்தில் நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. நாங்கள் நிச்சயமாக அரசியலுக்குள் நிச்சயமாக வரமாட்டோம். சமுதாய மக்களை மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒன்றிணைப்பதுதான் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பினுடைய முழுமையான நோக்கம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால் வலைதளங்களில் யாராவது நீங்க போடுகின்ற ஒரு செய்தி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு யாராவது கமெண்ட் பண்ணும்போது நம்முடைய உணர்வுகளை தூண்டுகின்ற விதத்தில் இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் பதிவு பண்ணோம்னா அவனுக்கு நீங்க பதில் எழுதாதீங்க. அதே மாதிரி சில பேர் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அவர்களுடைய கல்லறையில் போய் நின்று மாலை போட்டு நாங்கெல்லாம் நாடார் சமுதாயத்தை அப்படி இப்படி வீரம் இப்படி பிடிச்சிட்டு நிற்குன்னு மாலை போட்டவன் கூட இன்றைக்கு வெளியில நின்று இந்து நாடாரு கிறிஸ்தவ நாடார் என்ற ஒரு பாகுபாட்டை விதைத்து கொண்டு இருக்கிறான் என்பது எனக்கு தெரியும். அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் சட்டசபை தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு நிச்சயமாக சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். அதற்கான முயற்சிகளை எடுப்போம். நல்லவர்கள் எங்களுக்கு துணை நிலங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.